கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஆகாரங்கள், உங்களுடைய தண்ணீர் இவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வியாதியை விலக்கி போடக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். எப்பொழுதுமே இந்த மைண்ட் செட்டு நமக்குள்ளாக இருக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற எண்ணம் எப்பொழுது இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளின்படியாக நடந்து கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படியாக நாம் செய்வோமானால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு மழையை பெய்ய பண்ணுவார். பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும். வெளியுள்ள மரங்கள் எல்லாம் தங்களுடைய கனிகளை கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் போரடிக்கிற காலம் இருக்கும். விதைப்பு காலம் இருக்கிற வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கிற காலம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆகாரங்களை திருப்தியாக சாப்பிடுவீங்க. உங்களுடைய இடங்களிலே, உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய கிராமங்களிலே, உங்களுடைய பட்டணங்களிலே, உங்களுடைய தேசத்திலே நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்க. என்ன காரணம்? தேவன் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்களை யாரும் பயப்படுத்த முடியாது. உங்களை யாரும் தத்தளிக்க பண்ண முடியாது. நிம்மதியாக தூங்குவீங்க. தாவீது சொன்னாரே, நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் ஒருவரே நீ சுகமாக தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதேபடி கர்த்தர் உங்களை சுகமாக தங்க பண்ணுவார். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடியாக அதை ஒழிய பண்ணுவார். பிரியமானவர்களே, பட்டயம் உங்களுக்கு முன்பாக உருவப்பட மாட்டாது. உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்க. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீங்க. 100 பேர் 10,000 பேரை துரத்துவீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பார். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் கர்த்தர் செய்திருக்கிற உடன்படிக்கையை கர்த்தர் திடப்படுத்துவார். ஆமாம், பழைய காரியங்களை எல்லாத்தையுமே நீங்கள் விலக்கிட்டு புதிய காரியங்களுக்கு நேராக நீங்கள் கடந்து போவீங்க. உங்கள் நடுவில் கர்த்தர் தன் வாசஸ்தலத்தை வைப்பார். கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். உங்கள் நடுவில் கர்த்தர் உலாவுவார். கர்த்தர் உங்களுடைய தேவனாக இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களாக இருப்பீங்க. உங்களுடைய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறிக்கி பண்ணுவார். உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தைரியமாக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். அதை செய்ய கவனமாக இருக்கணும். அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் பட்டணத்துக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பட்டணத்துக்கு வெளியேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய மிருக ஜீவன்களையும் தானிய தவசங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களுடைய ஆகாரங்கள், உங்களுடைய எண்ணெய் வித்துக்கள் ஒருபொழுதும் குறையாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். நீங்கள் போகும்பொழுதும் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க, வரும்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக வரக்கூடியவங்கள்லாம் 7 வழியாக ஓடி போவாங்க. உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் தேசத்தில் சமாதானமாக குடியிருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களாக நீங்கள் காணப்படுவீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, வியாதியை உங்கள் மத்தியிலேருந்து கர்த்தர் விலக்குவார். நான் வியாதிப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா
எயிட்டிற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டார். பிரியமானவர்களே, குரங்கம்மை வேகமாக பரவி கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய நல்ல பரிகாரியாக இருப்பார். நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் எயிட்டிற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எல்லா நோய்களையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவார். எயிட்டியருடைய கொடிய ரோகங்கள், கொடிய வியாதிகள் ஒன்றும் உங்கள் மேலே வராது. ஆனால் யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் அந்த நோய்களை திருப்பி விட்டுருவார். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, பலனாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்காயில கட்டளையிடுவார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடியாக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. மாத்திரமல்ல, கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். தைரியமாக இருந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. தேவக்கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கணும். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். உங்களுடைய ஆகாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய வஸ்திரங்கள் ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய எண்ணெய் வித்துக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நீங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் காணப்படுங்க. கர்த்தர் வியாதிகளை நீக்குவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். அவர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு நேராக அனுப்புவார். இயேசு அப்படிங்கிற நாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியம் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலேயும் வந்து பலிக்கும். இயேசுவின் இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியமும் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலேயும் வந்து பலிக்கும். இயேசுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் இருக்கிற எல்லா ஆரோக்கியமும் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததியின் மேலேயும் வந்து பலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.